குட் மார்னிங் ஆல். டெய்லி மார்னிங் 8 o'clock நம்மளுடைய சேனலில் வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தினமணி நியூஸ் பேப்பர் ரீடிங்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஓகே, இன்னொரு இம்பார்ட்டன்ட் நியூஸ்க்கு வந்து நம்ம போயிடலாம். நேற்று வந்து நிதி ஆயோக்கினுடைய 9வது கூட்டம் நியூ டெல்லியில் பிரதமர் அவர்கள் தலைமையில் வந்து நடந்திருக்கும். இதில் பிரதமர் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, 2047க்குள்ளே வளர்ச்சியடைந்த பாரதம்ன்ற இலக்கை அடைகிற போது அனைத்து மாநிலங்களுடைய கூட்டு முயற்சியும் வந்து அவசியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 2015 மத்திய பாஜக அரசியலான குழு தான் என்ன பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா, தேசிய கொள்கை குழு, அதாவது 5 இயர் கமிஷனுக்கு மாற்றாக நிதி ஆயோக்ன்றதை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்கன்றதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். பாரிஸ் ஒலிம்பிக்கில் சீனாவினுடைய 10 மீட்டர் கலப்பு ஏர் ரைபிள் பிரிவில் ஷெங் லிஹோ ஷூவாங் யுட்டிங் இவங்க இணை வந்து சீனாவுக்கு முதல் தங்கத்தை வந்து பெற்று தந்திருக்காங்க. இவங்க வந்து தென்கொரியாவுக்கு ஆப்போசிட்டாக வந்து விளையாடிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். மகாராஷ்டிரானுடைய ஆளுநராக சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை வந்து நியமிச்சிருக்காங்க. இவர் வந்து இதற்கு முன்னாடி ஜார்க்கண்டோடைய ஆளுநராகவும் தெலுங்கானா மற்றும் புதுச்சேரியினுடைய துணைநிலை ஆளுநர் பொறுப்பை கூடுதலாக வந்து வகிச்சுட்டு வந்தார். இவர் வந்து தற்போது மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு மட்டும் ஆளுநராக வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. புதுச்சேரியினுடைய துணைநிலை ஆளுநராக கே கைலாசநாதன் அவர்களை வந்து நியமித்து நம்முடைய குடியரசுத் தலைவர் அவர்கள் வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தானுடைய ஆளுநராக ஹரிபவ் கிசான் ராவ் பாக்டே அவர்களை வந்து நியமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி 9 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசத்திற்கு புதிய ஆளுநர்களை நியமித்து நம்மளுடைய குடியரசுத் தலைவர் அவர்கள் வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள். சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு ககன்யான் வீரர் விரைவில் பயணம். அதாவது பிரதமர் மோடி வந்து அமெரிக்காவுக்கு சென்றிருக்கும்போது இந்த ஆண்டு வந்து இந்திய விண்வெளி வீரரை வந்து சர்வதேச விண்வெளி மையத்துக்கு அனுப்பும் திட்டத்தை வந்து அமெரிக்க அதிபர் வந்து தெரிவிச்சிருப்பார். அதில் தான் என்ன சொல்கிறாங்கன்னா, ககன்யான் வீரர்கள் வந்து 4 பேரில் ஒருத்தர் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா சர்வதேச விண்வெளி மையத்திற்கு அனுப்ப போகிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆகஸ்ட் 23ன்றது சந்திரயான் 3 வந்து நிலவில் தரையிறங்கிய தினம். இந்த ஆகஸ்ட் 23 தேசிய விண்வெளி தினமாக வந்து கொண்டாட சொல்லி யூஜிசி என்ன பண்ணியிருக்காங்கன்னா கல்வி நிறுவனங்களுக்கு எல்லாமே வந்து அறிவுறுத்தியிருக்காங்க. பார்க்கலாம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். 31வது ஆசியான் பிராந்திய மாநாடு மற்றும் 14வது கிழக்கு ஆசிய மாநாடு வந்து கிழக்கு ஆசிய வெளியுறவுத்துறை அமைச்சர்களுக்கான மாநாடு எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, லாவோஸினுடைய தலைநகரான வியண்டியனில் வந்து நடந்திருக்கும். இதில் வந்து நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து கலந்துட்டுருப்பார். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகள் வந்து வெள்ளிக்கிழமை நள்ளிரவில் வெற்றிகரமாக தொடங்கியிருக்கும். இதில் என்ன பண்ணால் வழக்கமாக தரையிலிருந்து தான் வந்து ஒலிம்பிக் ஜோதி ஏற்றுவாங்க. இந்த முறை வந்து வித்தியாசமாக பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் ஏர் பலூனில் வந்து ஒலிம்பிக் ஜோதி இணைக்கப்பட்டு அந்த ஜோதியை வந்து ஏற்றிருக்காங்க. இதை வடிவமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஞ்சினுடைய வடிவமைப்பாளரான மேத்யூ லெனிஹர். சரிங்களா? மேத்யூ லெனிஹர்ன்றது தான் இந்த ஏர் பலூனை வந்து வடிவமைச்சிருப்பார். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். புவி தகடுகள் ஒன்றுடன் ஒன்று உராயிற நெருப்பு வளையம் என்ற இடத்துல தான் பிலிப்பைன்ஸ் நாடு இருக்கிறதுனால அடிக்கடி இங்கே வந்து சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் எல்லாமே வந்து ஏற்படுது. இது மாதிரி சனிக்கிழமையும் வந்து பிலிப்பைன்ஸில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் வந்து ஏற்பட்டிருக்கு. நிலநடுக்கம் வந்து ரிக்டர் அளவுகளில் 5.1 யூனிட்டாக வந்து பதிவாயிருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நேற்று வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களினுடைய நினைவு தினம். இந்த நினைவு தினத்தை ஒட்டி
நம்மளுடைய தமிழக ஆளுநர் அவர்கள் வந்து அவருடைய திருவுருப்படுத்துக்கு மரியாதை செலுத்தியிருக்காரு. சரிங்களா? அதே மாதிரி சுற்றுச்சூழல் மற்றும் கால மாற்றத்துறை அமைச்சரான மெய்யநாதன்றவர் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் பேக்கரும்புன்ற இடத்துல இருக்க அவருடைய நினைவிடத்தில் சென்று அவருக்கு வந்து அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னோட இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ ஆல்.